Hi friends, welcome back to my channel Savvy Learner. In the video we will talk about the CBC syllabus 11th accountancy chapter 8 journal. So idhula pathina book back la irukra theory part da namba paaka poradhu. So multiple choice question, next objective type questions, very short answers அப்படினு நமக்கு one by one கொடுத்திருக்காங்க. So இது எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். So first பாத்தீங்கன்னா multiple choice question தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது. So நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து நம்ம சேனல் subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் போடுற வீடியோஸ் எதுவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ இது மட்டும் நம்ம ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்குமே நம்ம புக் பேக்ல இருக்கிற சம்ஸ், நெக்ஸ்ட் தியரி பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அது மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்றது. அடுத்தது இப்போ நம்ம மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா journal is called dash, a book of primary entry, secondary entry, final entry, both secondary and final entry. So journal அப்படின்றது என்ன? It's a primary book. So book of primary entries, the journal. Business transactions are recorded dash. So transactions எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம்? chronological orderல தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். So option A. Recording of transaction in a journal is called. So recording of journal. So journal பண்றது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? journalizing தான் சொல்லுவோம். So option B. Which of the following account will be credited on giving cash donation? So cash donation நம்ம என்ன பண்ணுவோம்? donation பாத்தீங்கன்னா நமக்கு expenses. So entry நம்ம போடும்போது donation account debit to cash தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். So எதை வந்து இங்க கிரெடிட் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க? cash தான் நம்ம கிரெடிட் பண்ணுவோம். So ஆன்சர் வந்து A. அடுத்தது sale of goods to Ram for cash is debited to dash னு கொடுத்திருக்காங்க. So sales பண்ணிருக்கோம், cashல sales பண்ணிருக்கோம். So entry என்ன? cashல sales பண்ணா cash account debit to sales account. So எதை வந்து இங்க டெபிட் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க? cash தான் நம்ம டெபிட் பண்றோம். So ஆன்சர் வந்து B, cash account. Withdrawal of cash from business by proprietor is credited to. ஆன்சர் வந்து cash account. Next, Anil purchase 100 add gel roller pen at the rate of 50 each less trade discount 20%. Purchase account will be debited by. So trade discount provide பண்ணிருக்காங்க, purchase பண்ணிருக்காங்க. So அதுல trade discount கொடுத்திருக்காங்க. So இது போக purchase accountல எவ்வளவு amount நம்ம மென்ஷன் பண்ணணும்னு தான் கேட்டிருக்காங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா நமக்கு 1000 வாங்கியிருக்காங்க. 1000 pens, ஒரு பென்னோட ரேட் வந்து 50. ஸோ அதனால் 1000 into 50 வந்து 50,000 rupees. நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க 20%. ஸோ அந்த 50,000ல் இன்டூ 20% போட்டிங்கன்னா 10,000 rupees. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து 40,000 தான். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3% மேலே நம்ம பார்த்தோம்னா அதே டிரான்சாக்ஷன் தான். ஸோ இதில் வந்து 3% வந்து cash discount போட சொல்லியிருக்காங்க. if payment is made within 30 days. so 30 daysக்குள்ள அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா 3% போட சொல்லியிருக்காங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா he pays only 10,000 rupees. பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ஆஃப்டர் 30 டேஸ்க்கு அப்புறம் தான் அவங்க பே பண்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஆன்சர் பாத்தீங்கன்னா 40,000 rupees. டிஸ்கவுண்ட் வந்து கிடையாது, நெல்லு தான். ஏன்னா ஃபுல் அமௌண்ட்டுமே அவர் பே பண்ணல. ஸோ ஹாஃப் அமௌண்ட் தான் அவங்க பே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏ. So answer வந்து 40,000 nil. Which of the following is a correct entry to record cash purchase of rupees 3,000 from Amar அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கேஷ்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ட்ரி என்ன என்ட்ரி வரும்? கேஷ்ல தான் இப்போ பர்ச்சேஸ் பண்ண, அப்போ அமர்ன்ற பர்சனோட நேம் வராது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ இதோட என்ட்ரி எங்கே வருது? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் 3,000 rupees. ஆப்ஷன் வந்து டி. நெக்ஸ்ட், sole trader took goods costing rupees 1,000 from stock for his use. ஸோ ஓன் யூஸுக்காக எடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து drawings. Normal selling price of goods is 1,500 rupees. Which of the following journal could correctly recorded? ஸோ இந்த கேஸில் நம்ம எந்த ஜேர்னல் போடுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓன் யூஸ் அப்படின்னா நம்ம என்னென்ன எடுத்துக்கணும்னா
drawings தான் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம சேல் பண்ண வேண்டிய ஐட்டத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, பர்சனல் யூஸ்க்கு எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸில் ஸோ பர்சனல் யூஸ்க்காக அவங்க எடுத்தாங்கன்னா அது ட்ராயிங்ஸ். ஸோ அப்போது அந்த கூட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ கேஷ் எடுத்தாங்கன்னா 2 கேஷ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே கூட்ஸ் எடுத்துருக்கிறனால நம்ம என்னென்னு போனோம்னா பர்ச்சேஸ் அப்படின்னு தான் போகணும். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கிற கூட்ஸை தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஓன் யூஸ்க்கு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த என்ட்ரி தான் நம்ம போடணும். ஓகே, ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000 rupees. ஸோ இந்த அமௌண்ட்டு தான் எடுத்துக்கணும். செல்லிங் ப்ரைஸ் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா இது வந்து நம்ம சேல் பண்ணல, ஓன் பர்பஸ்க்காக எடுக்கிறோம். ஸோ அதனால் ஆக்சுவல் ரேட்டு தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ, drawing account, debit drawing account, credit purchase account by 1000 rupees. Bad debts earlierly written off and now recorded are credited to dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. என்ன பண்ணியிருக்கோம், பேட் டெப்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. பட் பார்த்தீங்கன்னா லேட்டராக நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். பேட் டெப்ஸ்ன்னு சொல்லி அமௌண்ட் எடுத்து வச்ச அமௌண்ட்டை என்ன இருக்குது, அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து எப்படி போடுவோம்னா பேட் டெப் ரெக்கவர்ட் அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம கிரெடிட் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறோமோ ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எதை வந்து கிரெடிட் பண்ணுவோம்னா பேட் டெப்ஸ் ரெக்கவர்டுன்னு ஒரு அக்கௌண்ட்டை தான் நம்ம கிரெடிட் பண்ணுவோம். ஸோ அதனால் ஆப்ஷன் வந்து பி, ஆன்சர் வந்து பி. So Lalit, who owns 20,000 rupees, become insolvent. 70 paise in a rupee was received from his estate. Bad debt account will be debited by அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க, லலித் அப்படின்ற ஒரு பர்சன்ட் நமக்கு அமௌண்ட் வரணும். எவ்வளோ, 20,000 rupees. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1 ரூபிக்கு 70 பைசே தான் அவங்க பே பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணோம்னா 1 ரூபிக்கு 70 பைசேனா 20,000க்கு எவ்வளோ, 20,000 into 0.70 divided by 1. ஸோ இது ரெண்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 20,000 into 0.70 வரும், டிவைடட் பை 1. ஸோ இது நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 14,000 rupees. ஸோ 14,000 rupees நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, 20,000ல் 14,000 rupees நம்ம ரிசீவ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் வந்து 6,000 rupees. ஸோ 6,000 வந்து நம்ம பேட் டெப்ஸ் அப்படின்னு சொல்லி டெபிட் பண்ணிடுவோம். எவ்வளோ, 6,000 rupees. புரிஞ்சிச்சா? என்ன 6,000 நமக்கு வரவே வராது. ஏன்னா அவர் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணிட்டார், 14,000 பே பண்ணியாச்சு, 6,000 அவர் பே பண்ணலை. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் வெதர் தி ஃபாலோயிங் அக்கௌண்ட் வில் ஹேவ் டெபிட் ஆர் கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற அக்கௌண்ட் வந்து டெபிட்டா கிரெடிட்டா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ்டு. ஃபஸ்ட்டு வந்து ரெண்ட் ரிசீவ்டு. ஸோ ரெண்ட் ரிசீவ் அப்படின்னா இது வந்து கிரெடிட் பேலன்ஸ். ஸோ கிரெடிட் பேலன்ஸ். பேங்க் ஓவர் டிராஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா இது கிரெடிட் பேலன்ஸ் தான், ஏன்னா லயபிலிட்டி. ஸோ இது வந்து இன்கம், இது வந்து லயபிலிட்டி. வேஜஸ் வந்து டெபிட் பேலன்ஸ் இருக்கும். லேண்ட் அண்ட் பில்டிங் டெபிட் பேலன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கமிஷன் ரிசீவ்டு வந்து கிரெடிட் பேலன்ஸ். ஸோ பேங்க் அடுத்து கமிஷன் பெய்ட் வந்து நமக்கு டெபிட் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரெடிட் பேலன்ஸ். ஸோ இங்கே ஸ்பேஸில் அதனால எழுத முடியல. டெபிட் பேலன்ஸ் இது வந்து கிரெடிட் பேலன்ஸ். ஸோ நான் சொல்ல அப்படியே எழுதிக்கோங்க வேணாம். கேஷ் இன் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசெட்டு. ஸோ டெபிட் பேலன்ஸ். ஸோ இங்கே வந்து சப்ளையர்னா கிரெடிட்டர் தான். ஸோ கிரெடிட்டருக்கு எப்போதுமே நமக்கு கிரெடிட் பேலன்ஸ் தான் இருக்கும். ஸோ கிரெடிட்டர்னா கிரெடிட் பேலன்ஸ், டெப்டர்னா டெபிட் பேலன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸு. ஸோ ட்ராயிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டெபிட் பேலன்ஸ் இருக்கும். அடுத்தது கேபிட்டலுக்கு வந்து கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். ஓகே, ப்ரீபெய்ட் ரெண்ட்டுக்கு வந்து டெபிட் பேலன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேட் வெதர் தி ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து journal presents chronological order of transaction, true. When two accounts are debited or credited, it is a case of single entry in கொடுத்திருக்காங்க, false. Next, sale of old furniture to Mr. P for cash, it should be debited to. So cash la நம்ம
சேல் பண்ணோம்னா கேஷ்னு தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபால்ஸ். அடுத்தது the book in which transaction is first recorded is known as journal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ட்ரூ. increase in asset are debited, decrease in asset are credited. ஆன்சர் வந்து ட்ரூ. discount allowed to a customer is expenses for business அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ட்ரூ. proprietor drawing is a nominal account அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஃபால்ஸ். creditors account should never be debited அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபால்ஸ். debit the giver, credit the receiver அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபால்ஸ். personal account ஓட ரூல்ஸ் என்ன? debit the receiver, credit the giver. Some of the transaction may have only one account அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து false. For every debit there is a corresponding credit of equal amount. True. Left hand side of the account is called debit side. True. Commission receivable account is a nominal account. True. A compound or combined entry is a journal entry derived by combining more than two accounts in one entry அப்படின்னு கேட்டிருக்காங்க. True or false அப்படின்னு கேட்டிருக்காங்க. True. Wages when paid are credited to wages account. False. So credited to wages ன்னு கொடுத்திருக்காங்க. No. Wages வந்து நமக்கு expenses, so debit தான் பண்ணுவோம். Narration should not be written in journal. False. கண்டிப்பா எழுதணும். Narration வந்து கண்டிப்பா நம்ம மென்ஷன் பண்ணோம். Discount allowed on purchase by customer is trade discount அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆன்சர் வந்து true. Discount allowed to a customer on payment is called cash discount அப்படின்னு கொடுத்திருக்காங்க. True. Cash sales involving trade discount and cash discount. Only cash discount is shown separately in the cash book அப்படின்னு கொடுத்திருக்காங்க. True. Trade discount நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம் book of accountsல. Trade discount is shown separately in the books of accounts. False. So trade discount நம்ம bookல entry பண்ண மாட்டோம். So அடுத்தது fill in the blanks with appropriate word ன்னு கொடுத்திருக்காங்க. Receiver account is debited. So இது வந்து receiver வந்து debit பண்ணணும். Sold goods to Ram. So இந்த இடத்துல cash mention பண்ணல, அதனால creditல தான் transaction பண்ணாங்க நம்ம consider பண்ணிட்டு Ram account நம்ம debit பண்றோம். Next received interest. So interest account will be credited. Trade discount is dash in the account, not shown. A journal is known as a book of original entry. Business transactions are recorded in the order in which they are occurred. So அவங்க எப்போ occur ஆகுறாங்களோ அது வைஸ், ஸோ அந்த டேட் வைஸ் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அடுத்தது a journal may have more than one debit or more than one credit. A journal provide a explanation of the transaction. Rent receivable account is a dash account அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Personal. Closing stock is accounted in the book by crediting dash account, trading account. Under double entry system, under double entry bookkeeping system, every debit has a corresponding credit. So DR stands for debit, CR stands for credit. Cash or goods withdrawn by proprietor for personal use is debited to dash account. நம்ம எந்த அக்கவுண்ட்ல போடுவோம்? personal use அப்படின்னு வந்தாலே நம்ம drawings. Debit in relation to asset account and expenses account represents and dash, but in relation
to liability account, capital account and revenue account represents dash அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆன்சர் வந்து increase. So first dash வந்து increase, second dash வந்து decrease. On the payment of any expenses, respective expenses account is debited and not the recipient personal account. If a check is not deposited in the bank on the same day, the receipt of the check is debited to dash account. So இது வந்து cash in hand, sorry, check in hand. Cash discount is allowed at 10% on 15,500. Amount paid will be 13,950. So இதில் வந்து 15,500, இதில் 10% போட்டிங்கன்னா 1,550 வரும், மைனஸ் பண்ணிங்கன்னா 13,950. ஓகே. கேட்டலாக் ப்ரைஸ் வந்து 600, ட்ரேட் டிஸ்கவுண்ட் அலோவ் வந்து 10%. ஸோ இதோட ஃபஸ்ட் ஆன்சர் வந்து 60 rupees. ஸோ இதில் வந்து 10%னா 60 rupees. கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து 5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 27. ஸோ இது நீங்கள் கேல்குலேட் பண்ணால் உங்களுக்கு தெரியும். 600ல் 6%னா ஸோ பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 540 தான் நமக்கு வரும். ஸோ இந்த 540ல் 5% நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 27 rupees வரும். அடுத்தது வெரி ஷார்ட் ஆன்சர் டைப் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஜர்னல்? ஸோ ஜர்னல் இஸ் அ பிரைமரி புக் ஆஃப் அக்கவுண்ட் இன் விச் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ இது வந்து பிரைமரி புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்டர் பண்ணுற புக் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது வாட் இஸ் ஜர்னலைசிங்? ஸோ ஜேர்னல் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது தான் ஜேர்னலைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேர்னலைசிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் இன் ஜேர்னல். வாட் இஸ் அ சிம்பிள் ஜேர்னல் என்ட்ரி? சிம்பிள் ஜேர்னல் என்ட்ரி மீன்ஸ் journal entry in which only two accounts are affected. One account is debited, another account is credited. What is compound journal entry? Give an example. Compound journal entry is an entry in which more than one account is debited or credited. For example, அப்படினு கொடுத்திருக்காங்க. So salary account debit, stationery account debit, rent account debit, salary account debit to cash account. So இது எல்லாமே நமக்கு expenses. So அதனால நம்ம debit பண்றோம் to cash account. So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி cash காலத்துல 17,500 rupees போடணும். Next question, why is the journal called a book of original entry? Journal is called a book of original entry because all transactions are recorded first in this book. So journal da first நம்ம entry பண்ணுவோம். அதனால தான் it's called as book of original entry. What is meant by posting? Posting means transferring the entry from journal to ledger account. What is trade discount? Trade discount is a discount allowed when goods are sold to a purchaser for resale to the ultimate consumer or when goods are purchased in large quantity. So this is the trade discount. So அடுத்தது what is cash discount அப்படினு கொடுத்திருக்காங்க. Cash discount is a discount allowed to a debtor by making prompt payment or for making payment before the due date. So due date க்கு முன்னாடி amount வந்து pay பண்ணாங்கன்னா so அவங்களுக்கு வந்து cash discount நம்ம provide பண்ணுவோம். What are the advantages of allowing trade discount? So trade discount ஓட ரெண்டு advantages கேட்டிருக்காங்க. It improves sales as purchaser is encouraged to buy large quantity. It reduces the price cost for purchaser, thus improve the profit margin அப்படினு கொடுத்திருக்காங்க. Next, two advantages. So இங்க கொடுத்திருக்காங்க. Advantages of cash discount. So ரெண்டு கேட்டிருக்காங்க. Seller gets the due amount within the due date. Thus this liquidity remains good. So cash நமக்கு inflow இருந்துகிட்டே இருக்கும் businessல. Next, purchaser get cash discount and it's receive the profit அப்படினு கொடுத்திருக்காங்க. Next, distinguish between trade discount and cash discount. So 2 points கேட்டிருக்காங்க. First one பார்த்தீங்கன்னா trade discount is allowed to encourage large purchase. So நிறைய purchase பண்றதுக்காக தான் trade discount வந்து
இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கேஷ் டிஸ்கவுண்ட் எதுக்கு? சீக்கிரமாக அமௌண்ட்டு பே பண்ணணும், ப்ராம்ப்ட் பேமெண்ட் பண்ணணும், அதுக்காக என்கரேஜ் பண்ணுறாங்க. இது கேஷ் டிஸ்கவுண்ட்டு. நெக்ஸ்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க? எனேபிள்ஸ் தி ரீட்டெய்லர் டு செல் தி குட்ஸ் அட் லிஸ்டட் ப்ரைஸ். ஸோ லிஸ்ட் ப்ரைஸில் அவங்க சேல் பண்ணணும். ஸோ அதனால் அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். அதே மாதிரி கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்கறனால கேஷ் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஹவ் இஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட் ரெக்கார்டட் இன் தி புக் ஆஃப் அக்கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஸ் ரெக்கார்டட் இன் தி பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக், பட் நாட் ரெக்கார்டட் இன் தி ஜேர்னல். இன் ஜேர்னல் ஒன்லி நெட் அமௌண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆர் என்டர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சப்சிடி புக்ஸ் நம்ம படிக்கும் போது இதில் பார்த்துருப்போம். ஸோ நம்ம தனியாக ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு மைனஸ் பண்ணுவோம், பட் லெஜரில் தனியாக நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். இது ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு. What is meant by rebate? Rebate is the discount allowed for reason other than those for which trade discount and cash discount are allowed, says for poor quality of goods. So சில கூட்ஸ் வந்து குவாலிட்டி நல்லா இருக்காது, ஸோ அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா அது பேர் ரிபேட். வாட் இஸ் ஓப்பனிங் என்ட்ரி? ஓப்பனிங் என்ட்ரி இஸ் அ ஜேர்னல் என்ட்ரி த்ரூ விச் தி க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் were brought forward in the current year book of accounts. Give two advantages of journal. It reduced the possibilities of error. It provided an explanation of transaction. Which column in journal is not filled at the time of journalizing? So journal போடும்போது எந்த காலத்தை நம்ம fill பண்ண மாட்டோம்னு கேட்டிருக்காங்க. A column ledger folio is filled at the time of posting into the ledger, not at the time of journal. So அடுத்தது ஷார்ட் ஆன்சர் டைப் கொஸ்டின்ஸ். மொத்தம் நமக்கு 24 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்காக ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அது வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அதோட ஆன்சரோட அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் சம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த தியரி பார்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Stay tuned for more videos. Keep watching, keep learning. Thank you.